மாய்க்கோட இணைன்றா ஒன்று பண்றதாங்க இப்ப வாழ்வு. நம்மளை ஒண்ணு சின்ன பணமா ஆக்கியிருக்காங்க. தனுசு சொன்ன மாதிரி நம்ம அந்த மாதிரி செதறுப்பி கிடைக்கிறோம். அந்த செதறெல்லாம் வேணாம்னு சொல்லி நாங்க 1.5-2 வருஷத்துக்கு முன்ன தனுசு கூட உட்காந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்தோம். அந்த பயனாக தான் இன்றைக்கும் தனுசையே வரவழைத்து இந்த நிகழ்ச்சியில அவரையே நிறைவு செய்வதற்கு அழைத்து நல்ல சிறப்பாக பேசினார். சற்று முன் தனுசு எப்படி இந்தியர்கள் குறிப்பாக ஒரு கொடையில இணைந்தால் எப்படி மற்ற இனத்தவர்கள் அவங்க எல்லாம் ஒரு கொடையில இணையறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஏன் அதை நம்ம செய்யக்கூடாது? அது நம்ம செஞ்ச தப்புன்றாங்க. வேற ஏன் போய் சேர்றீங்க? அது தப்பு. அப்ப இந்த முடிவு எடுத்தது இவங்களாம் முடிவு எடுக்கிறதுக்கு நாங்க முடிவு எடுத்துட்டோம். இனிமேல் இந்தியர்கள் பிரிந்து இருக்க வேண்டாம். நம்மளாம் ஒன்று சேர்ந்து இந்தியனுடைய சமுதாயத்தை பலத்தை பெருக்க வேண்டும். ஏன்னா நம்ம ஒரு சிறுபான்மைங்க, அது ஒத்துக்கணும். சிறுபான்மையா இருந்தாலும் கூட நம்ம அந்த சிறுபான்மை இன்னும் அப்படியே சில்லறையாக்கி இருக்கிறதுனால மற்றவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க. அதுதானே அவங்களோட நோக்கம். தமிழர்கள் இந்தியர்கள் உடைஞ்சு போனாக்கா அவங்க வெற்றி பெற்றுருவாங்க. அதை மீண்டும் இந்த மாதிரி அவங்களுடைய அரசியலுக்கெல்லாம் நம்ம ஆளாக இருக்காம நம்மளும் ஒரு தனித்துவம் இந்தியர்கள் ஒற்றுமையாக இருந்து ஒன்றாக இருந்து எங்களுடைய இன்னைக்கு டேமே பாத்தீங்களா, ஒன்றாய் வெல்வோம். இதுதான் எங்களுடைய தலைப்பு. ஒன்றாய் வெல்வோம். யூனிட்டி இஸ் த பெஸ்ட் வே. மற்ற இனத்தவர்கள் ஒற்றுமையை பத்தி பேசினா தப்பு இல்லை. ஆனா நம்ம பேசினா இவங்க ஒன்னா சேர்றானுங்க அப்படின்னு பேச ஆரம்பிப்பானுங்க. இதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லைங்க. இனிமேலும் அவர்கள் கொடுக்கும் எதிர்ப்புகளை சவால்களை நாங்கள் இருக்க தயார். மாய்க்காவும் அதுக்கும் தயாராக இருக்கிறது. தனுசையோட கை கோர்த்து மாய்க்கோட கை கோர்த்து இந்த PRU 16 கண்டிப்பாக நாங்கள் அவரோட இணைந்து இந்த இந்த களத்தில் குதிக்க தயாராக இருக்கிறோம். முன்பு தனுசு அவர்கள் சொன்னார்கள், மாய்க்கோட மலேசியா மக்கள் சக்தி கட்சி இணைந்து குறிப்பாக தனுசையும் நானும் எல்லா மாநிலங்களிலும் சென்று ஒன்றாக சென்று இந்த அடுத்த மாத தொடக்கத்தில் இணைந்து எல்லா உறுப்பினர்களுக்கும் அடிப்படை கிராஸ்ரூட் உறுப்பினருக்கு இது சொல்ல இருக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு நேரம் இல்லை. எந்த நேரத்திலும் நம்மளுக்கு அந்த தேர்தல் வந்துடலாம். எந்த நேரத்திலும் இந்த தேர்தல் வந்துடலாம். அதனால நம்மளுக்கு இந்த நேரத்தில் நம்மளை தயார்படுத்திக்கணும்னு சொல்லி அதுவும் அடிப்படை உறுப்பினர் விளக்கத்தை எப்படியெல்லாம் நம்ம ஒற்றுமையாக வேலை செய்யலாம், ஒற்றுமையாக இருக்கலாம் என்று அடிப்படையில் பேடி சொல்வதற்கு நாங்கெல்லாம் தயாராக இருக்கிறோம். தனுஸ்ரீயும் அது ரொம்ப இணக்க தெரிவித்தார். இன்றைக்கு உண்மையே ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒண்ணு, தனுஸ்ரீ எப்பயுமே அவர் இந்த நிறைவு உரையை செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த தடவை மக்கள் சக்தி உரிமையை கேளுங்க, இது வரைக்கும் மாய்க்க என்னதான் செய்யல, அந்த மாதிரி ஒரு நெரட்டிவ் அதாவது ரொம்ப குறைவுங்க. ஏன்னா அவர் துணிச்சல் இருக்கு. அதனாலதான் இந்த கேள்வியை விட்டுட்டாரு எங்க கிட்ட, நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சவால் கொடுத்தாரு பாருங்க. அந்த கேள்விக்கு கேட்கறதுக்கும் திக்குமுக்கு தான். ஏன்னா இது ஒரு நேரேட்டிவ் கிரியேட் பண்ணிட்டாங்க மக்கள் மத்தியில. மாய்க்க ஒண்ணுமே செய்யல, இது செய்யல சொல்லி ஒரு நேரேட்டிவ் கிரியேட் பண்ணி ஒரு அடையாளத்தை வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு மாயை அந்த மாயத்தரையை இன்னைக்கு உடைச்சிட்டாரு.